திரு சிந்தனை செல்வன், இங்க இந்த கூட்டணி தான் இறுதிப்படுத்தப்பட்டது, இதுதான் தொடரும், தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமாக இந்த கூட்டணி தான் தொடரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏதாவது மாற்றங்கள் நிகழலாம். அந்த மாற்றத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் உடன்படாமல் இதே கூட்டணியில் ரொம்ப உறுதியா இருக்குமா, ஆனா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் திரு பிரியன் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்க்க? இல்லை, ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி, அதிகாரத்தை மையப்படுத்தி இந்த கட்சியை தொடங்கவே இல்லை. சமூகத்தில் ஒரு கருத்தியல் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கட்சியை தொடங்கணும். சரி, தேர்தல் எங்களுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாவோ, அது ஒரு கருவியாவோ, அதை ஒரு உத்தியாவோ தான் நாங்கள் பார்க்குறோம். எலெக்ஷனில் நிற்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். எங்களுடைய நோக்கங்கிறது சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமத்துவமும் உடன்பிறப்பு உணர்வும் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான். இன்னும் நாளைக்கே தேர்தல் அரசியலிருந்து வெளியே போகணும்னு முடிவெடுத்தாலும் அது தலைவர் திருமா அப்படி சொன்னால் கடைசி தொண்டன் வரைக்கும் அதில் உணர்வு பூர்வமாக அரசியல்படுத்தப்பட்டிருக்கான். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. நம்பர் 1. 2வது, விசிகா வேண்டுமென்றே தன்னுடைய கதவுகளெல்லாம் சாத்தி கொள்வதும், இன்னொரு பக்கத்தில் தாவேக்காவை சுற்றி கூட்டணி அரசியல் நடக்குது அப்படின்னு இந்த 2 இருமைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு அரசியல் தெரியாமல் ஒரு 30-35 ஆண்டு காலமாக இந்த அரசியல் தெரியாமலாம் இல்லை. பேரம் பேசுவது என்பதற்கான சூழல் இப்போ இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுல உறுதியாக இருக்கும். இந்த உறுதிப்பாடு தாவேகா போன்ற கட்சிகளிடம் இருக்குமானால் எல்லாரும் இப்படி வரீங்களான்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொள்கை ரீதியாக அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள்.